கன்னி ராசிக்காரர்கள். நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் அப்படின்னு வாழ்க்கைய அவர் வந்து ஒரு பிரின்சிபல் வச்சு வாழக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா, கன்னி ராசிக்காரர்கள் தான். யாரையும் துன்புறுத்த மாட்டாங்க, துன்புறுத்தவங்கள சும்மா விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆட்கள். அதேமாரி தன்னை சந்தோஷப்படுத்துறவங்கள, அவங்க குடுத்த சந்தோஷத்தோட ரெட்டிப்பா குடுக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் யாருன்னா, நம்ம கன்னி ராசிக்காரர்கள் தான். ஸோ அந்த அளவுக்கு சிறப்புகள் பெற்ற இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் மிக சிறப்பான, உன்னதமான யோகத்தோடயே துவங்குது. காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு தன மற்றும் பாக்கியஸ்தானத்து அதிபதி, தனக்காரகன் மற்றும் பாக்கியஸ்தானத்து அதிபதியா வரக்கூடிய முழு சுபகிரகம் சொல்லக்கூடிய சுகபோகக்காரகன் சுக்கிரன் உச்ச பலம் பெறப் போறாரு. எங்க இருந்து அப்படின்னா, கும்ப ராசியில இப்ப இருந்துட்டு இருக்காரு. அங்க கிரக யுத்தத்திலயும் இருந்துட்டு இருக்காரு. 6ஆம் இடத்துல சுக்கிரன் உங்களுடைய யோகத்த செய்யக்கூடிய, பாக்கியத்த செய்யக்கூடிய, தனத்த பொருளாதாரத்த குடுக்கக்கூடிய, குடும்ப ஒற்றுமைய சொல்லக்கூடியவர் வந்து ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அது ஓரளவுக்கு நல்லது தான். ஆனா அத விட சிறப்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பலம் பெறுறது. அதாவது உங்க ராசிக்கு தனக்காரகன் மற்றும் பாக்கியஸ்தானத்து அதிபதியான சுக்கிரன், சுகபோகக்காரகன் அவர் வந்து பலம் பெறுவது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில உங்களுடைய ராசிநாதன் எங்க பலம் பெறுறார்ன்னா, உங்க ராசிக்கு 7ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மீன ராசியில உச்ச பலம் அடையறாரு. ஸோ நமக்கு நல்லது செய்றவன் ஒருத்தன் நல்லா இருந்தாலே நாம நல்லா இருப்போம் இல்லையா? அந்த கணக்குப்படி சுக்கிரன் பாக்கியாதிபதியா வந்து உங்களுக்கு அவர் உச்சம் பெறுறது அதிர்ஷ்டங்கள், பாக்கியங்கள அள்ளி வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது.